கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால், தேசத்திலே அவ்விதமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேசம், கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிக்கிற தேசத்திலே நாம் குடியிருப்போம், சுகமாய் குடியிருப்போம் என்று இந்த வசனத்திலே நாம் வாசித்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகினாலே தேசத்திலே நாம் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்றால் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்கும் முன்பாக, தேசத்திலே நாம் சுகமாய் குடியிருப்பது என்று சொன்னால் என்ன, சுகமாய் குடியிருப்பதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? தேசத்திலே அல்லாவிட்ட ஒரு தேசம் சுகமாய் வாழ வேண்டும் என்றால், தேசத்தின் ஜனங்கள் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்றால், அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக என்னென்ன சுகமான காரியங்கள், அதாவது ஆசீர்வாதங்கள், சுகமாய் குடியிருப்பதற்கு கடவுள் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் அந்த அதிகாரத்திலேயே வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால், வாசித்து பாருங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே முதலாவது நாம் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பதற்கு தேவன் செய்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவன் நமக்கு கொடுக்கிற அனுக்கிரகம் ஆசீர்வாதம் என்னவென்றால், ஏற்ற காலத்தில் மழையை கர்த்தர் என்ன செய்வாராம்? பெய்ய பண்ணுவாராம். மழை பெய்யவில்லை என்றால் நாம் சுகமாய் என்ன செய்ய முடியாது? குடியிருக்க முடியாது. சுகமாய் நாம் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. தண்ணீர் தேவைக்கு அதை சந்திக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அது இயற்கை தானாக பெய்கிறது என்று எல்லோரும் நினைத்து கொண்டு என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஒரு நேரம் நாம் தண்ணீர் குடிக்கும்போது நம்ம நினைக்கிறோமா? கர்த்தரை நினைக்கிறோமா? சமையலுக்காக தண்ணீர் எடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை நினைக்கிறோமா? குளிக்கும் பொழுது நாம் எப்போது நினைத்திருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம குளிக்கிறோமே, குளிப்பது தண்ணீர் கிடைத்திருக்கிறதே. இந்த தண்ணீருக்கு காரணமானது யார்? கர்த்தர் தான், கடவுள் தான். உண்மையான ஒரு கடவுள் இருக்கிறார். மழையை பெய்ய பண்ணத்தக்க ஒரு கடவுள் இருக்கிறார். இந்த மழைக்கெல்லாம் மேலான ஒரு சக்தி, மழையை தரக்கூடிய இயற்கைக்கு மேலான ஒரு சக்தி அவர்தான் கடவுள். அவர் இருக்கிறார் அப்படி என்கிற அந்த ஒரு சிந்தனை, அறிவு எப்போதாவது வந்ததுண்டா? நினைத்து பார்த்துருக்கிறோமா? நாம் குளிக்கிறோம், புசிக்கிறோம், காரியங்களை நம்ம செய்கிறோம், பயிரிடுகிறோம், எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை கொடுத்தவரை நாம் நினைக்கிறதே இல்லை. அருமையானவர்களே, இன்று முதல் மழையை பெய்ய பண்ணுகிற ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் உண்டு என்பதை நாம் அறிந்தவர்களாக அந்த தேவனை நம்ம நினைக்க வேண்டும். அந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும். அந்த தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அந்த தேவனை நினைக்காமல், அந்த தேவனை துதிக்காமல், அவருக்கு ஆராதனை செய்யாமல் இருப்போம் என்றால், கர்த்தர் இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே அவர் என்ன செய்ய மாட்டார் என்றால், மழையை பெய்ய பண்ண மாட்டார். மழை நமக்கு பெய்யாது. அது மட்டுமல்ல, அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுகிறவர், ஒவ்வொன்றையும் கிரமமாக ஒழுங்காக செய்கிற ஒரு கடவுள். கடவுள் இயற்கைக்கு மேலானவர் என்பதால் தான் அவர் மழையை பெய்ய பண்ண முடியும் என்று நான் சொன்னேன். மழையை பெய்ய பண்ணுவது இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு நம்ம கல்லையோ மண்ணையோ இல்லை ஒரு மனுஷரையோ வணங்குவதனாலே, அது மனுஷனாலேயோ மனுஷனுடைய தரத்துக்கு குறைவான ஒன்றையோ நாம் கடவுள் என்று நினைத்து நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது, அறியாமல் புரியாமல் எதையோ ஒன்றை நாம் கடவுள் என்று சொல்லி நம்ம நோக்கி கூப்பிட்டு வேண்டிக் கொள்வதனாலே, ஆகவே மழையை பெய்ய பண்ணத்தக்க சர்வ வல்லமை உள்ள
ஒரு தெய்வம் உண்டு. மழையை நிறுத்தக்கூடியவரும் அவர்தான். ஆகவே இயற்கைக்கு மேலான சக்தி வாய்ந்த கடவுளைத்தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அந்த தேவனை அறிந்தும் ஆராதிக்காமல் நாம் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இங்கே நாம் இன்னொரு காரியத்தை கூட அங்கே பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுகிற தெய்வம். அப்படி என்றால் ஒவ்வொன்றையும் குறித்த காலங்களுக்குள்ளே குறித்த காலத்தில் ஒழுங்காய் பெய்ய பண்ணுகிறவராக இருக்கிறார். பருவ காலங்களை ஏற்படுத்தினவர் யார் என்றால் கடவுள்தான். அந்த பருவ காலங்கள் எல்லாவற்றையும் அதை சரியாக அதை செய்கிறதா இல்லையா அதை செய்ய வைக்கிறவரும் அவர்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, இயற்கையை கொண்டோ எந்த விதத்தில் நாம் செய்கிற நமக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஏற்ற காலத்திலே கர்த்தர் செய்கிறவர். அப்படி ஏற்ற காலத்திலே அவர் செய்யக்கூடும், செய்யாமலும் இருக்க முடியும். அப்போ யாருக்கு செய்யாமல் இருப்பார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும், யாருக்கு செய்வார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தக்கதாக ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால், நாம் வாழுவோம் என்றால், எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஏற்ற காலத்தில் நமக்கு செய்வார். மழையாக இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருமணமாக இருக்கலாம். திருமணம் அநேகருடைய வாழ்க்கையில் காலங்கள் கடந்து போய் நடக்கிறது. சில சமயத்தில் அவைகள் முன்னதாகவே தெய்வ சித்தம் இல்லாமலும் நடந்து பின்பு கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் வீட்டில், நம்முடைய வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும் என்றால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்படி அவர் உதவி செய்வாராக. ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவைகளை செய்யவில்லை என்றால் ஏன் செய்யவில்லை என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே திருமணம் ஏற்ற காலத்தில் நடைபெறவில்லை? ஏன் என் மகளுக்கு திருமணம் ஏற்ற காலத்தில் நடக்கவில்லை? ஏன் என் மகனுக்கு திருமணம் ஏற்ற காலத்தில் நடைபெறவில்லை? கர்த்தாவே, இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி என்னுடைய வாழ்க்கையில் நான் சுகமாய் தேசத்தில் குடியிருப்பதற்கு எந்த நிந்தையும் இல்லாமல் மக்கள் என்னை குறைவாய் மரியாதை இது நிமித்தமாய் பேசுகிறார்கள். எனக்கு எவ்வளோ சங்கடம், எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கிறது, எவ்வளோ வேதனையாக இருக்கிறது, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி, ஆண்டவரே நான் சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறீரே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை என்னோடு பேசும் என்று சொல்லி கேளுங்கள். நம்ம கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார் என்றால் அவர் நம்மோடு கூட அவர் பேசுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் திருமணம் நடக்கும்படி செய்கிறவர் மாத்திரமல்ல, குழந்தை பாக்கியத்தையும் திருமணமான பிற்பாடு சிலருக்கு 5 வருடம் 10 வருடமெல்லாம் குழந்தை இல்லாமல் அநேகர் அவதிப்படுகிறதை பார்க்கிறோம். மிகுந்த கண்ணீரோடு கூட அநேகர் வந்து ஜெபிக்கிறார்கள், ஜெபம் பண்ணும்படி கேட்கிறார்கள். பலர் கடவுளை மறந்து போகிறதையும் நம்ம பார்க்கிறோம். கடவுளை மறந்து போக வேண்டாம். கடவுளை மறந்து போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை கொடுக்கிறவர் அவர்தான். அவரை விட்டு போகிறதுனாலே இன்னும் மோசமான காரியங்கள் தான் நமக்கு நடக்கும். ஆனால் அப்படின்னாலே தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். அவரை நம்ம தேடி வந்து அவரை நம்ம நாடி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம் என்றால், நம்ம கர்த்தர் நோக்கி கேட்போம் என்றால், கர்த்தர் நிச்சயமாகவே என்ன செய்வார் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு வல்லமுள்ள தேவன். இந்த ஆண்டு 2021 அது நடக்கும் என்று என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். இதுவரை ஏற்ற காலத்தில் நடைபெறாத காரியங்கள் எல்லாமே நடக்கும். படித்து முடிக்க வேண்டிய காலத்தில் உங்கள் பிள்ளைகள் படித்து முடிக்கும்படி, ஏற்ற காலத்தில் படித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஏற்ற காலத்தில் வேலை கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஏற்ற காலத்தில் உங்கள் வீட்டை கட்டி முடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. வேலை ஆரம்பித்தீர்கள், கட்டி முடிக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏற்ற காலத்தில் அது கட்டப்படும்படியாக, ஒருவேளை நீங்கள் உங்கள் வங்கியில் அதற்காக பணத்தை கேட்டிருப்பீர்கள், ஏற்ற காலத்தில் தாமதமில்லாமல் அவர்கள் உங்களுக்கு அதை கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. அது மட்டுமல்ல, அந்த வசனத்தில் இன்னும் நாம் என்ன வாசிக்கிறோம்? திரும்பவும் அந்த வசனத்தினுடைய பிந்தின பகுதியை வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறது? பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். பூமி தன்னுடைய பலனை என்ன செய்யுமா? கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறது. பூமியும் தன் பலனை கொடுக்கும். வெளியின் விருட்சங்களும் என்ன செய்யும் என்றால் கனி வர்க்கங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம்.
ஆகவே தேவன் உங்களுக்கு இந்த 2வது ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுப்பார். இந்த 2வது ஆசீர்வாதமும் நமக்கு கிடைத்தால்தான் நாம் சுகமாய் என்ன செய்ய முடியும்? குடியிருக்க முடியும். அது எப்படி கிடைக்குமாம்? அடுத்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 5வது வசனம் என்ன சொல்கிறது? திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்திலே தான் இதை குறித்து உள்ள காரியத்தை தான், காலநிலைகளை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். திராட்சை பழம் எப்பொழுது பறிக்கும் காலம் என்று நாம் கவனிப்போம் என்றால், திராட்சை பழம் பறிக்கிற காலம் அது மார்ச் மாதத்தில் இருந்து ஜூன் மாதம் வரையிலையும் சாதாரணமாக திராட்சை பழம் பறிக்கிற காலமாக இருக்கிறது. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் அதை வாசிக்கிறீர்கள். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. அக்காலம் என்று சொல்லி, அக்காலம் என்றால் அது எந்த காலம்? மார்ச் மாதம் முதல் ஜூன் வரையிலேயும் அது தொடர்ந்து கிடைக்கும். மார்ச்சிலிருந்து ஜூன் வரையிலும் திராட்சை பழக்காலம். ஆனால் இந்த வசனத்தில் நீங்கள் லேவியராகமும் அந்த 26ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து கீழே உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். லேவியராகமும் 26ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 26 5ஆம் வசனம், 5வது வசனத்தில் பார்க்கிறோம். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அதாவது ஜூன் மாதத்திலே முடிய வேண்டும், ஆனால் அது அக்டோபர் வரையிலையும் தொடர்ந்து நீடிக்குமா? அக்டோபர் மாதத்தில் தான் அறுப்பு காலம், போரடிக்கும் காலம். தானியங்கள் விளைவித்து போரடிக்கிற காலம் அது அக்டோபரில் ஆரம்பிக்கிறது. தானியங்கள் விளைகிற காலம் அது வரையிலேயும் தொடர்ந்து திராட்சை பழ காலம் நீடித்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு அறுப்பு காலம் அக்டோபர் முதல் மார்ச் வரை, அக்டோபர் முதல் மார்ச் வரையிலையும், அதாவது அக்டோபரில் ஆரம்பிக்கிறது, அது அக்டோபரில் முடிந்து விடுகிறதில்லை, மார்ச் வரையிலையும் தொடருமா. மார்ச் வரையிலேயும் அறுப்பு காலம் இருந்து கொண்டே இருக்குமா? யோசித்து பாருங்கள், அப்படி ஒரு தேசம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்படியே ஒரு குறிப்பிட்ட விளைச்சல் நின்று போகிறது. மாம்பழ சீசன், மாம்பழ சீசன் 6 மாதம் முழுவதும் இருக்கிறது. உங்கள் தோட்டத்தில் 6 மாத காலம் மாம்பழம், இல்லை என்றால் மற்ற உள்ள விதைகள், மற்ற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது, மற்ற தானியங்களோ மற்றவைகளோ கிடைக்கிறது. அதை முடிந்தவுடனே அடுத்தது கிடைக்கிறது. இடையில் இடைவெளி இல்லாதபடிக்கு, ஒரு இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. இது காட்டுகிறது. அநேகர் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அந்த சம்பளம் முதல் வாரத்திலேயே தீர்ந்து போகிறது. கர்த்தர் என்ன சொல்கிறார்? சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்னால், உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற சம்பளம் அடுத்த மாதத்திலேயும் இருக்கும். அடுத்த மாதம் நீங்கள் சம்பளம் வாங்குகிற சமயத்தில் முந்தின மாதம் வாங்கின சம்பளம் மீதியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதைத்தான் அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். மீதி எடுக்கிறது வரையிலேயும் நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு, அது ஏதோ நீங்கள் சாப்பிடாமல் சேர்த்து வைக்கிறது அல்ல. சாப்பிடாமல் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அந்த மாதத்தில் மீதி வைக்க வேண்டுமே, அடுத்த மாதம் வரையிலையும் கதையை ஓட்ட வேண்டுமே என்று சொல்லி அப்படி இருக்கிறதை பற்றி இங்கே சொல்லவில்லை. இங்கே என்ன, அடுத்த மாதம் வரையிலே திருப்தியாய் சாப்பிட்டதுக்கு பிறகும் மீதி இருக்கும். அது தீர்றதுக்குள்ளால அடுத்த சம்பளம் வந்துவிடும், அடுத்த வருமானம் வந்துவிடும். அப்படி என்றால் சேமிப்பு மிச்சமாகும்படி கர்த்தர் உதவி செய்வார். 6வது வசனம் என்ன சொல்கிறது? வாசித்து பாருங்கள். புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 6. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகமாய் குடியிருக்க செய்யும்படி கர்த்தர் என்ன செய்வாராம்? தேசத்தில் சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் அதை குறித்து சிந்திக்க வேண்டும். ஏன் கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை? ஏன் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சமாதானம் இல்லை? ஏன் தேசத்தில் சமாதானம் இல்லை? குடியிருக்கிற இடத்துல, நம்முடைய தேசத்தில்
குறிப்பாக இந்த நாட்களை நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் எல்லா தேசத்திலையும் சமாதானம் இல்லை. கட்சிகளுக்கு இடையே சண்டைகள், போட்டிகள், அரசியல்வாதிகளுக்குள்ளே சண்டைகள், இன்னும் இனத்துக்கு இனம் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். மனுஷர்கள் விதமாய் சண்டை போட்டு அடித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். தேசத்தில் சமாதானம் இல்லை. எதனால் என்னென்ன காரியங்கள் சமாதானம் கெடுகிறது? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். அங்கே துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். துஷ்ட மிருகங்கள் சொன்னால் என்ன? அதாவது தேசத்தில் நாம் பார்க்கும்பொழுது பல இடங்களில் குண்டு வெடிப்புகளை பார்க்கிறோம். திடீரென்று சொல்லி சில இடங்களில் குண்டுகள் வெடிக்கிறது. தீவிரவாதிகளுடைய தாக்குதல்கள். தீவிரவாதிகளினாலே தேசத்தில் என்ன உண்டாகிறது என்றால் பயம் உண்டாகிறது. அதனாலே சமாதானம் இல்லை. அதே போல துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒன்றை சொல்லலாம். கொடிய வைரஸ் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத துஷ்ட மிருகங்கள் இருக்கிறது. நம்ம பார்க்கிறதான யானையோ சிங்கமோ புலியோ இவைகள் மட்டுமல்ல துஷ்ட மிருகங்கள். அவைகளாலே வருகிற பாதிப்பு என்கிறதை விட இன்னும் கொடிய பயங்கரமான காரியம் என்னவென்றால், நம்ம ஒரு யானை வந்து சேதம் விளைவித்து விட்டது என்று சொன்னால், ஒரு புலியோ சிங்கமோ நம்ம ஊருக்குள் வந்து விட்டது என்று சொன்னால் அதை என்ன செய்யலாம்? கொன்று போடலாம், இல்லைன்னா பிடித்து விடலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். அதில் காத்துக்கொள்வது கூட பரவாயில்லை, நம்ம காத்துக்கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது இங்கே சொல்லியிருக்கிற துஷ்ட மிருகம் பயங்கரமான கொடிய வைரஸுகள். பாக்டீரியாக்களை அழிக்க முடியும், ஆனால் வைரஸுகளை அழிக்க முடியாது. இனி எப்போ வருமோ, எப்படி என்னெல்லாம் வரப்போகிறதோ என்று சொல்லி பயப்படுகிறோம். ஏன் வைரஸுகள் வருகிறது? ஏன் இந்த துஷ்ட மிருகங்கள் வருகிறது? யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான, இதெல்லாம் சும்மா வருகிறது, அது இப்படித்தான் வரும், அப்படி போய்விடும், அப்படி சும்மா நாம் இருக்கக்கூடாது. ஏன் வருகிறது என்று யோசித்து பார்த்து அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிந்து நாம் செய்வோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே நம் தேசத்தில் நம்மை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு என்ன செய்வாராம்? ஒழிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பட்டயம் உங்கள் தேசத்தில் என்ன செய்வதில்லை? உலாவுவதில்லை. பட்டயம் உலாவுவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் எப்போதும் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறானா? சமாதானம் இருக்கவே இருக்காது. உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நபர், கூடவே இருக்கிற நபர் எப்போதும் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்களா? சமாதானம் இருக்கவே இருக்காது. கர்த்தர் அதை சரி செய்ய முடியும். உங்கள் வீட்டிலே பட்டயத்தை கர்த்தர் விலக்குவார். தேவனுடைய பட்டயம் தாவீதுடைய வீட்டுக்கு வந்தது. ஏன் தாவீதுடைய வீட்டுக்கு பட்டயம் வந்தது என்று தெரியுமா? அங்கே அவன் அடுத்தவனுடைய மனைவியை ஆசைப்பட்டு அவனுடைய மனைவியினுடைய கணவனை உரியாவை கொன்று போட்டு பக்சேபாள் என்கிற ஸ்திரியை எடுத்துக்கொண்டபடினாலே பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அவனோடு பேசினார். அதன் நிமித்தமாக அதற்கு பிறகு அவனுடைய வீட்டில் பல மரணங்கள் ஏற்பட்டது, கொலைகள் நடந்தது. உங்கள் வீட்டிலேயே நம்முடைய வீடுகளில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்றால் காரணம் என்ன என்று யோசித்து பார்க்க வேண்டும். நான் கடவுளை அறிந்தவனாகிய நான், அல்லது கடவுளை அறியாமல் இருக்கிற நான், என்னுடைய வாழ்க்கையில் இது ஏற்படுகிறது, அப்படி என்றால் ஏன் வருகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர கடவுளை தூஷிக்கக்கூடாது. நாம் முறுமுறுத்து கொண்டு மனம் சோர்ந்து போய் தற்கொலை என்று முடிவு செய்து விடக்கூடாது. ஏன்? இதற்கு நிச்சயமாக தீர்வு உண்டு. தேவன் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். சுகமாய் உங்கள் வீட்டில் குடியிருக்க பண்ணுவார். நீங்கள் ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நீங்கள் இருக்கிற இடத்துல வேலை செய்ய முடியும். கர்த்தர் உங்களுடைய சபையிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். அநேகருடைய சபையிலே சமாதானம் இல்லை. சபையிலே சமாதானம் போய்விட்டது. அங்கே துஷ்ட மிருகங்கள், பட்டயம் எல்லாமே இருக்கிறது. மோசமான விசுவாசிகள், தவறான விசுவாசிகள், மாம்சத்துக்கு உரிய விசுவாசிகள். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும், இயேசுவை அறிந்து கொண்டேன் என்று சொன்னாலும், உலகத்து மக்களை விட மிக மோசமான, அதாவது ரவுடிசம் பண்ணுகிற ஆட்கள் எல்லாமே சபைக்குள்ளேயும் இருக்க முடியும். ஜாதி வைத்து பிரச்சனை பண்ணுகிறவர்கள், பல நிலைமைகளில் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணி அடங்காமல் இருக்கிறதான விசுவாசிகள், அடங்காத பிள்ளைகள், அடங்காத மனைவி, குடிகார புருஷன், இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கிறோமே. காரணம் என்ன?
யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் சமாதானம் இல்லை? ஏன் காரணமில்லாத காயங்கள்? நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இவ்விதமாக தேசத்தில் சமாதானம் இல்லை என்பதாய் பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மேல் அவர் கண்ணோக்கமாயிருந்து நம்மை பெருகச் செய்வேன் என்று சொல்கிறார். கண்ணோக்கமாயிருந்து தேவன் நம்மை அவர் பெருகச் செய்வார். ஆகவே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கை என்ன செய்வேன்? திடப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் சுகமாயிருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அவர் நம்ம மேல் கண்ணோக்கமாயிருக்க வேண்டும். அவர் நம்மை மேல் கண்ணோக்கமாக இருந்தால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? லுக் ஆன் யூ வித் ஃபேவர் என்பதாய் சொல்லியிருக்கிறது. உண்மையில் அவர் என்ன செய்வார் என்றால் தயவு தாட்சண்யம் காட்டுவார், தயவாயிருப்பார். அவர் என்ன செய்வார்? இரக்கம் செய்வார், ஃபேவர் பண்ணுவார். தேவனுடைய இந்த தயவு நமக்கு கிடைக்க வேண்டும். அவர் நமக்கு ஃபேவர் பண்ண வேண்டியது, தாட்சண்யம் அவர் காட்ட வேண்டும். அவர் நமக்கு ஃபேவர் செய்யவில்லை என்றால், அவர் நமக்கு அனுகூலம் செய்யவில்லை என்றால் நாம் சுகமாய் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் மனுஷர்கள் அல்ல, கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். நீர் என் மேல் ஆண்டவரே இரக்கமாயிரும், எனக்கு நீ தயவு காட்ட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? செபிக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த கிருபையும் இரக்கமும் தயவும் அவருடைய தாட்சண்யம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அதுக்கு உரியதான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆகவே இந்த விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1, 2 ஆகிய 2 வசனங்களிலேயும் நாம் சுகமாய் குடியிருக்க வேண்டுமென்றால் கர்த்தர் நம்மை சுகமாய் குடியிருக்க பண்ணுவதற்கு அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருந்து அவர் நம்மை பெருகச் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். அதாவது விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் என்ன செய்யக்கூடாது? உண்டாக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் நாம் உண்டாக்கக்கூடாது. சிலையை நிறுத்தக்கூடாது. சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு தேசத்தில் வைக்கவே கூடாது. இது வேதத்தில் சொல்லி இருக்கிற இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நீங்கள் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உங்களுடைய காரியம். சிலைகள் வைக்கிற இடத்தை எல்லாவற்றையும் போய் அதை நீங்கள் உடையுங்கள், நாசம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. வன்முறைக்காக சொல்லவில்லை. இது வன்முறைக்கு எதுவான காரியம் அல்ல. தேவனுடைய ஆலோசனை கட்டளை இப்படி இருக்கிறது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், உங்களுடைய ஊரில் செய்து பாருங்கள், உங்களுடைய தேசத்தில் செய்து பாருங்கள். நிச்சயமாகவே தேசத்தை கர்த்தர் சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். சிலைகள், விக்கிரகங்கள் இன்றைக்கு எந்தெந்த விதத்தில் எல்லாம் இருக்கிற. உண்மையாக ஒரு நபர் ஒரு சிலையை, நான் ஏற்கனவே சொன்னது போல பல வகைகளிலே, பல விதங்களிலே, பல உருவங்களிலே மனுஷரையோ விலங்குகளையோ இயற்கையான ஒரு பொருளையோ அந்த செய்து வழிபடுவதும் அது விக்கிரக ஆராதனை, அது சிலை வணக்கம். அது நிமித்தமாக உலகத்தில் தேசங்கள் அவைகள் சுகமாய் குடியிருக்க முடியாமல் போய்விட்டது. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் அதுதான்.
இப்பொழுது அந்த சிலை வணக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவருடைய வீடாக இருக்கலாம், ஒரு விசுவாசியுடைய வீடாக இருக்கலாம், எப்படி இந்த சிலைகள் உள்ளே வேலை செய்கிறது என்று பாருங்கள். இந்த விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களோட சம்பந்தப்பட்டதான காரியங்கள் எப்படி அந்த வழிபாடுகள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சிறு பிள்ளைகள் கையில் வைத்திருக்கிற விளையாட்டுப் பொருட்களை பாருங்கள். அந்த விளையாட்டுப் பொருட்கள், இன்றைக்கு விளையாட்டுப் பொருட்கள் அதிகமாகிவிட்டது. விளையாட்டுப் பொருட்கள் மேல் பிள்ளைகளுக்கு மோகம் அதிகம். ஆகவே விளையாட்டுப் பொருட்கள் அவைகளுக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிட்டது என்று கூட சொல்ல முடியும். பிள்ளைகள் இன்றைக்கு விளையாட்டு அதிகமாக, விளையாட்டு நல்லது, பிள்ளைகளுக்கு சில விளையாட்டுப் பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். ஆனால் அதை அளவுக்கு அதிகமாய் வாங்கி கொடுக்கிற பெற்றோர் இருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாய் வாங்கி கொடுக்கிற பெற்றோர் இருக்கிறார்கள். அது விக்கிரகம், அது ஒரு விக்கிரக வழிபாடு. எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது, எத்தனையோ பேர் கஷ்டப்படும் பொழுது விலை உயர்ந்ததான விளையாட்டுப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஒரே நாளே உடைத்து போடுகிறார்கள் பிள்ளைகள். எவ்வளவு வேதனையான காரியம் யோசித்து பாருங்கள். ஆகவே அது ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. விளையாட்டு பொருட்கள் ஒரு விக்கிரக ஆராதனை. அதே போல அவர் கையில் வைத்திருக்கிறதான ஃபோன் மூலமாகவோ ஐபேட் மூலமாகவோ அவர்கள் பார்க்கிறதான காட்சிகள் எல்லாவற்றையும் பாருங்கள். நான் ஒரு ஐபேடை தேடி பார்த்தா அதில் கிறிஸ்தவ ஒரு நிகழ்ச்சி என்பது, ஒரு பாடம், வேதத்தை குறித்த எந்த ஒரு காரியமும் அங்கே இல்லை. பரிசுத்த வேதாகமத்தை குறித்த ஒரு விஷயமும் நல்ல காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அதாவது விளையாட்டு சம்பந்தமான காரியங்களும் சீர்கேடான காரியங்களும், பிள்ளைகள் கடவுளை விட்டு விலகி போவதற்கு ஏதுவான அவருடைய மனதை கெடுக்கிற காரியங்கள் தான் அதில் இருக்கிறது. ஆகவே இதெல்லாமே விக்கிரகங்கள், சிலைகள். அதிலே நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு படங்களும் சித்திரங்கள். சித்திரம் தீர்த்த கல் என்று சொல்லியிருக்கிறதே, சித்திரம் தீர்த்த கற்கள், சித்திரம் தீர்த்த பல வகையான உருவங்கள், அவைகளை கொண்டு அவைகளை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். சாத்தான் தேவஜனத்தை அழிக்கும்படியாக, சுகமாய் குடியிருக்க விடாதபடிக்கு அவன் வீடுகளிலே புகுந்து இந்த பிள்ளைகளுடைய மனதை ஆக்கிரமித்து விடுகிறதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு காலத்திலே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அவர்களுக்கு வசனம் கற்றுக் கொடுப்பது, வசனங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமான நேரங்கள் எடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த இடத்தையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டவைகள் இந்த விளையாட்டு பொருட்களும் இந்த இப்படிப்பட்ட கேட்ஜெட்ஸ்கள், இவைகள் தான் என்ன செய்கிறது என்றால் அந்த இடத்தை பிடித்து விட்டபடினாலே சுகமாய் குடியிருக்க முடியவில்லை. தேசத்திலே பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை. பிள்ளைகள் சீர்கட்டு போயிருக்கிறார்கள். வளர்ந்தது பிறகு 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்வார்கள். 5 வயது வரையிலையும் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று பிள்ளைகள் வளர்ந்து விட்டார் என்றால் அதற்கு பிறகு நீங்கள் அவளை சரிப்படுத்தவே முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிறு வயதிலேயே அவர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேத வசனத்தோடு தொடர்புள்ளவைகளை என்ன செய்ய வேண்டும் என்றால் வைத்தவர்கள் படிப்பதற்கு மனதை நிரப்ப வேண்டும். அவருடைய மனம் அப்படிப்பட்டவைகளில் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்களுக்கு வீட்டில் நாம் கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு அவளை கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும், சண்டே ஸ்கூலில் விட்டு அவங்கள பாடங்களை படிக்க செய்ய வேண்டும். அப்படி இல்லை, செய்யவில்லை என்றால் இந்த விக்கிரகம், இந்த சிலை வணக்கம், இந்த ஆராதனை அது என்ன செய்யும் என்றால் நிச்சயமாகவே பிள்ளைகள் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். காலத்தில் நம்ம சுகமாய் வாழவே முடியாது. பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீர் விட வேண்டியது வரும். அதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாலிபர்கள் எப்படி சிலை வணக்கம் செய்கிறார்கள் என்பதை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நடிகைகள், நடிகர்கள், இவர்களை எல்லாரும் அவர்கள் தங்களுடைய ஹீரோக்களாக்கி கொண்டு, ஹீரோயின்களாக மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு பின்னாலே போகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகள் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கூட அவர்களுடைய ஃபேஸ்புக் மூலமாக கவனிக்கும் பொழுது நடிகர்களை அவர்கள் பின்பற்றுகிறதை பார்க்க முடிகிறது, நடிகைகளை பின்பற்றுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த விதமான அபலங்கள் எல்லாம் கிறிஸ்தவ ஆலயத்தில் இவைகள் குறித்து எவ்வளவோ பேசினாலும், வசனங்களை எடுத்து சொன்னாலும் அதிலிருந்து மனம் திரும்பாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் சீர்கட்டு போனது போல
கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று எலியா அன்றைக்கு பேசினான். 3 வருடம் மழை பெய்யாமல் போனது. காரணம் என்ன? அவர்கள் குந்தி குந்தி நடந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்துக்கு வருகிறது, மற்ற நாட்களிலே இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு பின்னாலே போகிறதான மிக மோசமான ஒரு நிலைமையைத்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? வாலிபர்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சினிமாவிலே நடிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய உலகத்திலேயும் நிறைய நடிகர்கள் நடிகைகள் இருக்கிறார்கள். ஏதோ அவர்கள் திரையிலே தோன்றி பாடல் மூலமாகவோ ஏதோ ஒன்றை பேசி நடிக்கிற நடிகைகளையும் நடிகர்களையும் நாம் இன்றைக்கு நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்விதமாக அவர்கள் நடிக்கிறதுனாலே அந்த நடிப்புக்கு பின்னாலே வாலிபர்கள் போகிறதை பார்க்கிறோம். சத்தியத்தை அவர்கள் விரும்பவில்லை. தேவனுடைய வசனத்தை அவர்கள் வாசிக்கவோ அறிந்து கொள்ளவோ உபதேசங்களை கற்றுக்கொள்ளவோ விருப்பம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நடிகர்கள் பல வேஷங்களை போட்டுக்கொண்டு சிலர் மொட்டையடித்துக் கொள்கிறார்கள், நீளமாய் முடியை வளர்த்துக் கொள்கிறார்கள், விதவிதமான உடைகளை உடுத்திக் கொள்கிறார்கள். இந்த அதாவது சினிமா உலகத்திலிருந்து பார்த்து கற்றுக்கொண்ட அதே விதமான நடிப்புகளும் நாடகங்கள் போல மேடையிலே வந்து செய்கிறதான அவர்களுடைய அசைவுகளும் ஆட்டங்களும் பாட்டங்களும் இவைகளை பின்பற்றுகிறதான வாலிபர்கள் அவர்கள் செய்வது விக்கிரக வழிபாடு என்பது அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஒலியும் ஒளியும் என்று சொல்லி டிவியில் வரும் என்று சொன்னால் அதை பார்க்க விரும்பாத விசுவாசிகள் ஊழியர்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய ஒலியும் ஒளியும், அநேகர் ஆடல் பாடல் விதவிதமான உடைகளை மாற்றிக்கொண்டு வந்து ஆடுகிறதையும் பாடுகிறதையும் பார்க்கிறோம். ஏதோ பேசுகிறேன் என்று எதையோ பேசுகிறார்கள். எதையோ அவர்கள் பேசுகிறதை கேட்பதற்கு அதற்கு பின்னாலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீ அரை மணி நேரம் உட்கார்ந்து கேட்பதற்கு உனக்கு மனதில்லை. ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக நாட்டமில்லை. இப்படிப்பட்டதான காரியங்களை நாடி போகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் சுகமாய் குடியிருக்க முடியாது. இந்த விதமாக பாட்டின் மூலமாக பாடுகிறவர்களாக இருக்கலாம், பிரசங்கிகளாக இருக்கலாம், வேறு எந்த காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கலாம். கிறிஸ்தவ உலகத்தில் இந்த விக்கிரகம் வந்துவிட்டது, ஹீரோ வர்ஷிப் என்கிறது வந்துவிட்டது. எனக்கு அந்த பாட்டுக்காரரை பிடிக்கும். இயேசுவை பிடிக்கிறதா இல்லையோ தெரியாது. இயேசுவை பிடிக்கிறத விட சில பாட்டுக்காரரை நன்றாக பிடிக்கிறது, சில பிரசங்கிமாரை நன்றாக பிடிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தான் நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஒரு பிரசங்கியாரையோ ஒரு போதகரையோ ஒரு பாட்டுக்காரரையோ அல்ல. நன்றாய் பாடுகிறார்கள், நன்றாய் அவர்கள் பார்க்கிறதுக்கு நன்றாக இருக்கிறார்கள், நல்ல சிவந்த மேனியோடு இருக்கிறார்கள். அழகான ஒரு பெண் ஃபேஸ்புக்கில் ஒரு பாட்டை பாடினால் அந்த பாட்டு நல்லா இல்லாவிட்டால் கூட அந்த அவருடைய முக அழகுக்காக வேண்டி நிறைய பேர் லைக் பண்ணுகிற விசுவாசிகளை பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ஆபத்தான நிலைமைக்கு இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகம் போய்கொண்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை என்பதை மறந்து போக வேண்டாம். இது பெண் தேவதைகளை ஆராதிக்கிற ஆராதனை. சில ஆண் தேவர்களை ஆராதிக்கிறீர்கள், சில பெண் தேவதைகளை ஆராதிக்கிறீர்கள். அந்த ஆராதனை விட்டு வெளியே வரும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஃபேஸ்புக் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக, இன்னும் நீங்கள் டிவி மூலமாக பார்க்கிற விளையாட்டில் இருக்கிற மோகம், ஆபாச படங்களில் இருக்கிறதான அந்த மோகங்கள், ஆபாச படங்கள், அவைகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட கற்கள், அவைகள் இன்றைக்கு பல இடங்களிலே நீங்கள் பார்க்கும்போது வழிபாட்டு ஸ்தலங்களிலே ஆபாசங்கள் தான் இருக்கிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். காலங்களிலே தொன்று தொட்டே பார்க்கிறோம். அநேக வழிபாட்டு ஸ்தலங்களிலே ஆபாசமான காட்சிகள் சித்திரமாக வடிவிக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பார்க்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தான் இங்கே கர்த்தர் குறிப்பிட்டு பேசுகிறார். அப்படிப்பட்ட சிலை வணக்கங்கள் நிறுத்தக்கூடாது. அந்த மாதிரி விக்கிரகங்களை நீங்கள் வைக்கக்கூடாது, அவைகளை சேவிக்கக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது என்று சொல்கிறார். சேவித்தல் நமஸ்கரித்தல் என்று சொன்னால் போய் கோயிலில் போய் கும்பிடுவது அல்ல, வணங்குவது அல்ல. நம்முடைய கையில் இருக்கிறதான ஃபேஸ்புக் மூலமாகவோ இல்லை என்றால் லேப்டாப் மூலமாகவோ பார்க்கிற அவைகளோட நேரத்தை செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுவது, அதோடு கூட நாம் நம்முடைய நேரத்தை செலவு பண்ணி மகிழ்ச்சியாக நாம் என்டர்டெயின் பண்ணுகிறதான காரியத்தை தான் இங்கே கர்த்தர் நமக்கு குறிப்பிடுகிறார். அந்த சத்தியத்தில், அந்த வசனத்தில்
அந்த சத்தியம் அது என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் உள்ளாலே மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறது. பெண்களை கொடுத்து பார்க்கும் பொழுது பெண்கள் எப்படி வழிபடுகிறார்கள் தெரியுமா? சீரியலை வழிபடுகிறார்கள். அநேகர் சீரியலை மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க. விசுவாசிகள் இந்த சீரியல் அது நன்றாக இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லி அந்த சீரியலை ஃபார்வேர்ட் பண்ணுகிறதான விசுவாசிகள் இருக்கிறார்கள். என்னுடைய சபையிலையும் இருக்கிற மக்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள். அந்த மாதிரி சீரியல் பார்க்கிறதிலே அடிக்டாக இருக்கிறதான பெண்கள், ஜெபத்துக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் ஜெபத்துக்கு வராமல், ஜெபத்தை விரும்பாமல் சீரியலை தேடி போகிற, அதை ஒழுங்காக 7 மணிக்கு மாலையிலே ஜெபம் இருக்கிறது வரமாட்டார்கள். ஆனால் 7 மணிக்கு சீரியலை உட்கார்ந்துருக்கிறாயே, நீ யாரை ஆராதிக்கிறாய்? உன் தேவனாய் கர்த்தரை அல்ல, நீ சாத்தானை ஆராதிக்கிறாய். அதே போல காலையிலே 10:30 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. அருமையான சகோதரியை, உன் வீட்டில் வேலை முடித்துவிட்டு நீ ஜெபத்தில் இணைப்புக்கு வரலாம். ஆனால் வராதபடிக்கு நீ என்ன செய்கிறாய்? சீரியல் பார்க்கிறாய். காலையில் பல சீரியல்கள், சாயங்காலத்தில் பல சீரியல்கள். அதற்குன்னு நேரம் இருக்கிறது. அந்த குறித்த நேரத்தில் வேலையை முடிக்கிறாயோ முடிக்கவில்லையோ, உன்னால் சீரியல் பார்க்க முடிகிறது. ஜெபிக்க முடிகிறதா? வேதம் வாசிக்க முடிகிறதா? குறித்த நேரத்தில் உன்னால் சீரியல் பார்க்க முடிகிறது. உன்னால் ஆலயத்து குறித்த நேரத்துக்குள்ளே நுழைய முடிகிறதா? முடியவில்லை. ஒரு ஸ்திரீ சீரியலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தை எங்கேயோ போய் விடுது செத்து போனது என்று சொல்லி ஒரு செய்தியை நான் கொஞ்சம் நாட்கள் முன்பதாக கேள்விப்பட்டேன். அந்த விதமாக மெய் மறந்து சீரியலை பார்க்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். அதே போல விசுவாசிகள், நீங்கள் அந்த சீரியலை கண்ணிமையாக்காமல் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆலயத்தில் பிரசங்கத்தை எப்படி கேட்கிறீர்களா? ஆராதனை வேளையில் எப்படி இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். இதுதான் விக்கிரக வழிபாடு. இதிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்களை எடுத்துக்கொள்ளும் என்றால் ஆண்களுடைய வழிபாடு என்ன? கையில் எப்போதும் அவர்கள் வைத்துக்கொண்டு இந்த மொபைல் மூலமாக வீட்டில் வந்தாலும் பிள்ளைகளோடு பேச நேரமில்லை, மனைவியோடு பேச நேரமில்லை. எப்போதும் அந்த ஃபோனில் வருவதான அந்த அழைப்புகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அழைக்கிற நபர்களோடு கூட, அந்த ஃபோன் பண்ணுகிற ஆட்களோடு கூட பேசிக்கொண்டு சில சமயத்தில் சாப்பாட்டு நேரத்தில் கூட அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? அந்த ஃபோனை அணைக்க முடியாதபடிக்கு, ஆஃப் பண்ண முடியாதபடிக்கு பேசிக்கொண்டே இருக்கிற எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. இது நிமித்தமாய் குடும்பங்களில் ஐக்கியம் இல்லாமல் போகிறது, தொடர்பு இல்லாமல் போகிறது. வீட்டில் வந்தாலும் எப்போதும் ஃபோன் பேசிக்கொண்டே இருக்கிறதான ஆண்களை நம்ம பார்க்கிறோம். அலுவலகத்தின் வேலையை அலுவலகத்தோடு வைத்து விட வேண்டும், வீட்டில் கொண்டு வராமல் இருக்க வேண்டும். வீட்டில் வந்த பிற்பாடும் ஃபோனில் பேசுவது, தேவையில்லாத ஆட்களோடு கூட அதிகமாக ஃபோனில் பேசுவது. சேட்டிங் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு ஒரு நவீனமான வார்த்தை. அது ரொம்ப ஒரு நல்லதாக எடுத்துக்கொள்கிறார்கள். சேட்டிங் என்பது தமிழிலே அரட்டை என்று பெயர். அரட்டை அடிப்பது, அந்த மாதிரி பட்டதான அரட்டை என்பதை வேதத்திலே கிழவிகள் பேச்சு என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்படி நீங்கள் செய்கிற நபர்களாக இருந்தால் மனம் திரும்ப வேண்டும். உத்தியோகம் உங்களுக்கு ஒரு விக்கிரகமாய் மாறிவிட்டது, வியாபாரம் உங்களுக்கு ஒரு விக்கிரகமாய் மாறிவிட்டது. அப்படி விக்கிரகம், அதாவது உத்தியோகம் நிமித்தமாய் உங்களால் என்ன செய்ய முடியவில்லை? ஜெபம் பண்ண முடியவில்லை. உத்தியோகத்தின் நிமித்தமாய் உங்களாலே கர்த்தரை பின்பற்ற முடியவில்லை. விக்கிரகம் கர்த்தரை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறது. விக்கிரகம் ஆலயத்துக்கு அதாவது உத்தியோகம், வியாபாரம் ஆலயத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறது. பல முறை சொல்லியிருக்கிறாங்க. தெரிந்த ஒரு விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்தாலும் கடையை திறக்க மாட்டார். அன்றும் இன்றும் கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக அவரை கவனிக்கிறேன். அவர் வியாபாரத்தில் இன்று வரையிலேயும் அவர் தோல்வி அடையவில்லை. காரணம், எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தரை ஆராதிக்கிறார், ஊழியத்துக்கு போகிறார். அது நிமித்தமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு சுகமாய் குடியிருக்க பண்ணியிருக்கிறார். தேவன் அவர் இருக்கிற அந்த தேசத்தில் அநேகரை கர்த்தர் மேலும் மேலும் உத்தியோகங்களை உயர்த்தி இருக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். உத்தியோகத்தை பகுதியாக பார்க்கிற, உத்தியோகம் என்பது பார்ட் டைமாக இருக்கட்டும், ஆனால் ஊழியம் என்பது கர்த்தரை பின்பற்றுகிற காரியம், அது முழு நேரமாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் விக்கிரகம் என்று சொல்வது என்ன? அதாவது யோனாவை பாருங்கள். யோனா அவனுக்கு கிடைத்ததான் ஆமணக்கு செடியின் மேலே அதிக பாசம் வைத்து ஆண்டவரை மறந்தபடினாலே பூச்சியை தேவன் கட்டளையிட்டார். தேவன்களுக்கு கொடுக்கிற ஒரு குழந்தையாக இருக்கலாம், ஒரு உத்தியோகமாக இருக்கலாம்,
வேறு ஒரு வியாபாரத்தின் காரியங்களாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாகனமாக இருக்கலாம். அவைகள் விக்கிரகமாய் மாறி போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யோனா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட அந்த ஆமணக்கு செடியை அவன் அதிகமாக நேசித்தபடினாலே அதை கர்த்தர் பட்டு போகும்படி செய்தார். ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை கொடுத்த பொழுது அவன் இஸ்மவேலை அதிகமாக நேசித்தபடினாலே கர்த்தர் இஸ்மவேலை வெளியே அனுப்பினார். அதே போல் ஈசாக்கை பலி செலுத்தும்படி கர்த்தர் சொன்னார். பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் சரி, தேவனை நீங்கள் அதிகமாய் நேசிக்காமல் அவர்களை அதிகமாய் நேசித்தால், அவைகளை அதிகமாய் நேசித்தால் கர்த்தர் அதை எடுத்து போடுவார். இல்லை என்றால் தேவன் அதை நேசிக்கிறீர்களா இல்லையா என்பதை சோதித்து ஒரு சோதனையை தேவன் கட்டளையிடுவார். தேவன் அதற்குரிய அந்த காரியத்தை உங்களை விட்டு பறிப்பார், அல்லது நீங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாய் தேவன் ஒரு காரியத்தை அவர் செய்வார். உலக பொருட்கள் மேலே ஆசை, பொருள் ஆசை விக்கிரக ஆராதனை என்று சொல்லி இருக்கிறது. உலக பொருட்களை சேர்க்கிற காரியத்தில் சிலர் அதாவது சம்பாதிக்க வேண்டும், சாப்பிடாமலே கூட சேர்க்க வேண்டும். கர்த்தருக்கு தசமமாக கொடுக்க மறந்து விடுகிறார்கள், ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் சேர்க்க வேண்டும், சேர்க்க வேண்டும், சேர்க்க வேண்டும், சேர்க்க வேண்டும் என்கிற அதுவே உங்கள் வாழ்க்கையின் முழு லட்சியமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மீதி வருகிறதை சேர்த்து வைங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நாளைக்கு பயன்படட்டும். ஆனால் அவைகளை நீங்கள் கர்த்தரு கொடுக்க வேண்டியதை கூட கொடுக்காமல் சேர்த்து வைக்கிறீர்கள் என்றால் சுகமாய் குடியிருக்க முடியாது. உங்கள் அருகாமையில் இருக்கிற அநேக தேவையோடு கூட இருக்கும் பொழுது அந்த தேவைகளை நீங்கள் சந்திக்காமல் நீங்கள் சேர்த்து வைக்கிற மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் சுகமாக இருக்க மாட்டீர்கள். உங்கள் தேவையை கூட நீங்கள் சந்திக்காமல் உங்கள் வயிறை பட்டினி போட்டுக்கொண்டு உங்கள் சரீரத்தை கெடுத்துக்கொண்டு சேர்த்து வைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் சுகமாய் உங்கள் வாழ்க்கை பின் காலங்களிலே இருக்கவே முடியாது. ஆனபடினால் என்ன செய்ய வேண்டும்? பொருட்கள் மேலே வைத்திருக்கிற ஆசை, பொருட்களை சேர்க்க வேண்டும். பொருள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம் ஃபாதர் பாடுகிறார் பாருங்க. ஒரு வீட்டில் போகும் பொழுது, இல்லை ரோட்டில் போகும் பொழுது ஒரு வாகனத்தையோ மற்றதை பார்த்து அதை போல் எனக்கு வேண்டும் என்று ஒருவேளை உங்கள் தேவை என்றால் சிலவற்றை விரும்பலாம். தேவையில்லாத ஒன்று, உங்கள் அவசியமில்லாத ஒன்றை மற்றவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி பாடுவது இருக்கிறதே, அதற்காக கடன்பட்டு பொருள் வாங்குவது இருக்கிறதே. சிலருக்கு அவர்கள் மேலும் மேலும் தேவையில்லாமலே சில பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்திருப்பார்கள். தேவையில்லாமல் புடவைகளை நாம் வாங்கி சேர்க்கிறோமா? தேவையில்லாமல் நாம் ஆபரணங்களை வாங்கி சேர்க்கிறோமா? தேவையில்லாமல் வீட்டு ஜாமான்களை நாம் வாங்கி சேர்க்கிறோமா? ஆடம்பரமாய் அவைகளை வாங்கி வைக்கிறோமா? இதெல்லாம் விக்கிரக ஆராதனை என்பதை மறந்து போக வேண்டாம். சில சமயத்தில் விக்கிரக ஆராதனை என்பது எப்படி நமக்குள்ளே வருகிறது என்றால், ஜெபமே நமக்கு விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. வேத வாசிப்பே விக்கிரகமாய் மாறிவிடும். ஆலயத்துக்கு போகிறதே விக்கிரகமாய் மாறிவிடும். உன் கடமையை செய்யாமல், உன் உத்தியோகத்தை சரியாய் செய்யாமல், உன்னுடைய காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்புகளை உத்தரவாதங்களையும் நீ செய்யாமல் அதற்கு பதிலாக ஜெபம், வேத வாசிப்பு, ஆலயம், ஆராதனை, ஊழியம் என்று இருந்தால் நீ ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கிறாய், ஜெபத்தை நேசிக்கிறாய், வேத வாசிப்பு என்று சொல்லி ஏதோ பல காரியங்களை செய்கிறாய், ஆனால் கர்த்தரை நேசிக்கவில்லை. உன் கடமைகளை நீ செய்ய வேண்டும். உன் கடமைகளை நீ சரியாய் செய்ய வேண்டும். வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீ சரியாய் செய்ய வேண்டும். பிள்ளைகளோடு நேரத்தை செலவு பண்ண வேண்டும். கணவனோடு நேரத்தை செலவு பண்ண வேண்டும். அதே போல் பலர் சபையில் கஷ்டப்படுகிற மக்களை போய் சந்திக்கிற காரியத்தில் நீங்கள் அதை செய்ய வேண்டும். அது அல்லாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்றால் இவைகளை ஆவிக்குரிய ஒரு விக்கிரகமாக இவைகள் மாறிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி நாம் இந்த வசனத்தை தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் அடுத்த செய்தியில் ஓய்வு நாள் ஆசரிப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, தேசத்தில் சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே, நான் சுகமாய் குடியிருக்க செய்வதற்கு, நான் சுகமாய் குடியிருப்பதற்கு நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து என்னோடு பேசியிருக்க, குறிப்பாக விக்கிரக ஆராதனை என் வாழ்க்கையில் எந்த வடிவத்தில், எந்த விதமான கோணத்தில் அது என் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நீர் எடுத்து போடுவீராக. அதை கண்டுபிடிக்கும்படி உதவி செய்யுங்க. எந்த மூலையில், எந்த சந்தில், ஆண்டவரே, எந்த விதமான இடத்துல, மறைவிடத்தில், என் வீட்டுக்குள்ளே, என் இருதயத்தில் எந்த வகையான ஒரு விக்கிரகம் இருந்தாலும்,
உம்மை நேசிக்கிறதை விட அதிகமாய் நேசிக்கிற ஒரு காரியம் எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், உமக்கு முதலிடம் கொடுக்கிறதை விட அதிகமான முதலிடம் கொடுக்கிற வேறு காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை எடுத்து போடுவீராக ஆண்டவரே. என் குடும்பம் சுகமாய் குடியிருக்க வேண்டும், நான் தேசத்தில் சுகமாய் குடியிருக்க வேண்டும், உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். இந்த தேசம் சுகமாய் குடியிருக்கும்படி கர்த்தர் செய்ய தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த தேசத்தை விட்டு தேவன் விரும்பாத காரியங்கள் இவைகளெல்லாம் மாறிப்போக வேண்டும். அதை குறித்த அறிவை ஜனங்கள் பெற்றுக்கொண்டு, தேசத்தின் சாபத்திற்கு தான் காரணம், தேசத்தில் சமாதானம் இல்லை, தேசத்தில் அக்கிரமம் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது, துஷ்ட மிருகங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்பதை கர்த்தர் பேசியிருக்கிறார். மன கடினத்தோடு முரட்டாட்டம் பண்ணாதபடிக்கு மனம் திரும்பி அகற்ற வேண்டியவர்கள் அகற்றுவோம் என்றால் கர்த்தர் ரட்சிப்பை தருவார். இல்லை என்றால் தேசம் அழியும். இல்லை என்றால் நம்முடைய குடும்பம் அழிந்து போகும், நாம் அழிந்து போவோம். நாம் அழியாதபடிக்கு, தேசம் அழியாதபடிக்கு திறப்பின் வாசலில் நிற்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு தேசத்திலேயும் இந்த விக்கிரகங்கள் பெருகி கொண்டிருக்கிறதே, சிலைகள் பெருகி கொண்டிருக்கிறதே, நாங்கள் பார்த்த வகை வகையான விதவிதமான விதத்தில் சித்திரங்கள் மூலமாக ஆண்டவரே பலவிதமான நிலைமையில் மனுஷர்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள், பல உருவங்கள் ஆராதிக்கப்படுகிறது. ஆண்டவரே, கையில் வைத்திருக்கிறதான மொபைல் மூலமாக அநேகர் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறாங்க, லேப்டாப் மூலமாக அநேக கெட்டுப்போய் கொண்டு இவைகளெல்லாம் விக்கிரகங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் தேசத்துக்கு இறங்குங்க, இந்த உலகத்தை நீர் ரட்சிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் கரங்களை விரித்து அவரை நோக்கி பார்ப்போம். தொடர்ந்து செபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் தேசத்தை ரட்சிப்பார், நம்மையும் கர்த்தர் ரட்சிப்பார். தேசத்திலும் கர்த்தர் எல்லாரையும் சுகமாய் குடியிருக்க பண்ணுவார், நம்மையும் கர்த்தர் சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் தாமே இந்த மாதத்தில் எங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவீராக. இந்த தேசத்தை சுகமாய், தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனமும் சுகமாய் குடியிருக்கத்தக்கதாக அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கீழ்ப்படியும்படி கிருபை செய்யுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுக்கும்படி கிருபை செய்யுங்க. மன கடினத்தோடு அல்ல, செவி சாய்த்து மனம் திரும்பும்படி கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் நம்ம இவரோடு சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்றும் நிறைய நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.